ஒரு அழகான கிராமம். அந்த ஊரில் செல்வாக்கு மிக்க ஒரு ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பணம், பதவி, அந்தஸ்து எனெல்லாம் இருந்தும் கர்வமே இல்லாத மிக இளகிய மனம் கொண்டவர் அவர். அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லை. அவருக்கென்று இருந்தது அவருடைய அன்பு மனைவியும் நீண்ட காலமாக அவருடனேயே இருக்கும் விசுவாசமான ஒரு வேலைக்காரரும் மட்டுமே. ஜமீன்தார் ஒரு வித்தியாசமான கொள்கையை கொண்டிருந்தார். நமக்கு என்று யாரும் இல்லை, இந்த ஊர் மக்கள்தான் நம் பிள்ளைகள் என்று நினைத்த அவர் தன் சொத்துக்கள் அனைத்தையும் வாரி வாரி ஊர் மக்களுக்கே செலவு செய்தார். இதை பார்த்து அவருடைய மனைவிக்கு உள்ளூர பயம் இருந்தது. ஒரு நாள் அவர் ஜமீன்தாரிடம், ஏங்க, நமக்குன்னு என்ன இருக்கு? எல்லாத்தையும் இப்படி ஊர் மக்களுக்கே கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம கஷ்ட காலத்துல நமக்கு யார் உதவுவா? நமக்காக கொஞ்சம் சேர்த்து வைங்க என்று கவலையோடு கேட்டார். அருகில் இருந்த வேலைக்காரரும், ஐயா, அம்மா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கு. ஊர் உலகம் எப்பவும் வாங்குற வரைக்கும் தான் பாராட்டும். நமக்கானதை நாம தான் தக்க வச்சுக்கணும் என்று பவ்யமாக எடுத்துச் சொன்னார். ஆனால் ஜமீன்தார் புன்னகைத்தபடியே, எனக்குன்னு யார் இருக்கா? நீதான் இருக்க. நமக்கு கொஞ்சமா இருந்தாலே போதும். மிச்சம் எல்லாம் கஷ்டப்படுற இந்த மக்களுக்கு போய் சேரட்டும் என்று கூறிவிட்டு அவர்கள் பேச்சை கேட்காமலே தொடர்ந்து தானம் செய்து வந்தார். நாட்கள் நகர்ந்தன. ஜமீன்தார் தினமும் தன் குதிரை வண்டியில் ஏறி ஊர்வலமாகச் செல்வார். சந்தைக்குச் செல்வார். வழியில் யாராவது பணக்கஷ்டம் என்று நின்றால் வண்டியை நிறுத்தி அள்ளி கொடுப்பார். ஊரில் யாருக்காவது பஞ்சாயத்து பிரச்சனை என்றால் முதல் ஆளாக போய் நின்று தீர்த்து வைப்பார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வாயில்லா ஜீவன்களிடமும் அவர் அன்பு காட்டினார். தினமும் தெருவில் இருக்கும் நாய்களுக்கும் பிற மிருகங்களுக்கும் தவறாமல் உணவு வைப்பார். அவரை கண்டாலே அந்த நாய்கள் வாளை ஆட்டிக்கொண்டு துள்ளி குதித்து அவர் மீது ஏறி தங்கள் அன்பை வெளிப்படுத்தும். 5 அறிவு உள்ள இந்த ஜீவன்கள் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கு பார்த்தியா என்று ஜமீன்தார் அடிக்கடி சிலாகித்து பேசுவார். காலச்சக்கரம் சுழன்றது. திடீரென ஒரு நாள் ஜமீன்தாருக்கு கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. படுக்கையிலேயே முடங்கி போனார். வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை. அவர் படுத்த படுக்கையான அந்த நாட்களில்தான் உலகத்தின் நிஜ முகம் அவருக்கு தெரிய வந்தது. அவர் யாரிடமெல்லாம் வாரி வழங்கினாரோ அந்த ஊர் மக்களில் ஒருத்தர் கூட அவரை வந்து பார்க்கவில்லை. அவர்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரே, இனி அவகிட்ட என்ன இருக்கு என்ற சுயநலத்தோடு மக்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர். ஜமீன்தார் மனவேதனையில் துடித்தார். எல்லாரையும் என் பிள்ளையா நினைச்சேனே, நான் சாகும் நிலையில் இருக்கும் போது ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலையே என்று புலம்பினார். அப்பொழுது அந்த வேலைக்காரர் மெதுவாக ஜமீன்தாரின் அறைக்குள் வந்தார். ஐயா, மனுஷங்க யாரும் உங்களை வந்து பார்க்கலைங்கிறது உண்மைதான். ஆனா நீங்க சோறு வைப்பீங்களே, அந்த நாய்கள் நீங்க வராததால 3 நாளா எதுவும் சாப்பிடாம வீட்டு வாசல்லையே காத்துக்கிட்டு கிடக்குதுங்க ஐயா என்று கண் கலங்க கூறினார். இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு தூக்கி வாரி போட்டது. 6 அறிவு படைத்த மனிதர்கள் வாங்கியதோடு நன்றியை மறந்துவிட்டார்கள். ஆனால் 5 அறிவு கொண்ட அந்த ஜீவன்கள் தனக்கு உணவிட்ட எஜமான் வரவில்லை என்று பசியோடு காத்திருக்கின்றனவே என்ற உண்மை அவரை உலுக்கியது. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. ஜமீன்தார் உடல் நலம் தேறினார். படுக்கையிலிருந்து எழுந்த அவருக்கு முதலில் நினைவுக்கு வந்தது அந்த வாயில்லா ஜீவன்கள்தான். மனுஷங்க யாரும் எட்டி கூட பார்க்கல, ஆனா நமக்காக அந்த 5 அறிவுள்ள ஜீவன் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கே என்று நினைத்தவர் தன் வீட்டின் பின்புறம் ஓடினார். அங்கே அந்த நாய்கள் சோர்வாக படுத்திருந்தன. ஜமீன்தாரை பார்த்த அடுத்த நொடி அந்த நாய்களின் கண்களில் ஒளி பிறந்தது. பசியையும் மறந்து கண்ணீர் மல்க வாலாட்டி கொண்டே அவரை நோக்கி ஓடி வந்தன. அவர் கால்களை சுற்றி வந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தின. அந்த உண்மையான பாசத்தைக் கண்டு ஜமீன்தார் நெகிழ்ந்து போனார். அவருக்குள் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் குடிகொண்டது. உறவுகளை விட இந்த உணர்வுகளே மேலானது என்று நினைத்து கொண்டார். மறுநாள் வழக்கம் போல ஜமீன்தார் தன் குதிரை வண்டியில் ஊர்வலம் கிளம்பினார். ஊர் மக்கள் அவரை பார்த்ததும், ஐயா வந்துட்டாரு, இனி நமக்கு கவலை இல்ல என்று நினைத்து உதவி கேட்டு மொய்க்க ஆரம்பித்தனர். வழக்கமாக சிரித்த முகத்தோடு வாரி வழங்கும் ஜமீன்தார் இம்முறை இறுக்கமான முகத்தோடு இருந்தார். மக்கள், ஐயா, பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு படிப்பு, கடனை அடைக்கணும் என்று கையை நீட்டினர். ஆனால் ஜமீன்தார் யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. எதுவும் பேசாமல் வண்டியை செலுத்தச் சொன்னார். மக்கள் அதிர்ந்து போனார்கள். என்னாச்சு இவருக்கு? ஏன் உதவி பண்ண மாட்டேங்கிறாரு என்று குழப்பத்தில் ஆழ்ந்தனர். 3 நாட்கள் கடந்தன. ஜமீன்தார் யாருக்கும் உதவி செய்யவில்லை என்பதை உறுதி செய்த ஊர் மக்கள் தங்கள் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினர். தெருக்களில் கூடி நின்று அவரை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தனர். இவன் என்ன பெரிய இவனா? இவகிட்ட இல்லாத காசா? கொடுக்க மனசு வரல பார்த்தியா? இவர் பெரிய தர்மதுரைன்னு நினைச்சோம், ஆனா இவர் இவ்வளவு கஞ்சனா இருப்பார்னு நினைக்கல என்று தூற்றினர்.
ஊர் மக்கள் பேசிய இந்த ஏளன பேச்சுக்கள் வேலைக்காரர் மூலமாக ஜமீன்தாரின் காதுகளுக்கு வந்தடைந்தது. அதை கேட்ட ஜமீன்தார் வேதனையில் சிரித்தார். பார்த்தாயா, நான் அள்ளி அள்ளி கொடுக்கும் வரைக்கும் என்னை கடவுள் மாதிரி கொண்டாடினாங்க. இப்போ கொடுக்கலன்னதும் என்னை தூக்கி போட்டு பேசுறாங்க. இவங்களுக்காகவா நான் இவ்வளோ காலமா வாழ்ந்தேன் என்று நினைக்கும் போது அவருக்கு வருத்தமாகவும் சோகமாகவும் இருந்தது. அன்று மாலை தன் மனைவியை அழைத்தார். நீ சொன்னதுதான்மா சரி, உலகம் எப்பவுமே சுயநலமானதுதான், இனிமேல் நாம் நமக்காக வாழணும் என்று உறுதியோடு கூறினார். அன்று முதல் ஜமீன்தார் ஊதாரித்தனமாக செலவு செய்வதை நிறுத்தினார். தனக்கும் தன் மனைவிக்கும் தேவையான பணத்தையும் சொத்துக்களையும் சிறுகச் சிறுகச் சேர்க்கத் தொடங்கினார். யாருக்கும் தேவையில்லாமல் உதவி செய்வதில்லை என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் மனிதர்களை வெறுத்தாலும் அந்த வாயில்லா ஜீவன்களை அவர் கைவிடவில்லை. தனக்காக பட்டினி கிடந்த அந்த நாய்களுக்கும் மிருகங்களுக்கும் தினமும் தவறாமல் உணவு வைத்தார். நமக்கு மிஞ்சித்தான் தானம் என்பதை தன் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கொண்ட ஜமீன்தார் மீதமுள்ள காலத்தை தன் குடும்பத்திற்காகவும் நன்றியுள்ள அந்த ஜீவன்களுக்காகவும் அர்ப்பணித்து நிம்மதியாக வாழத் தொடங்கினார். கதையின் நீதி: உதவி செய்யும் வரை உலகம் நம்மை போற்றும், நிறுத்திவிட்டால் தூற்றும். எனவே நம்மை பாதுகாத்து கொண்டு தகுதியானவர்களுக்கு மட்டும் உதவுவதே புத்திசாலித்தனம்.